guys, welcome back to Makes Vibes. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் கைஸ், இப்போ வந்து எல்லா பிகினர்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்துட்டு மைக் தான். ஸோ வந்து நிறைய பேர் மைக் வாங்குவோம், நிறைய பேர் வாங்க மாட்டோம், நிறைய பேர் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன மைக் வாங்கலாம், எடுத்தோன்னே ரேட் வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு 2000 3000 அந்த மாதிரி தான் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் நிறையா வந்துட்டு யூடியூப்லையும் சரி கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் ஒரு மைக் ஆர்டர் பண்ணேன். ஸோ அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தா 600 ருபீஸு. ஸோ இப்போ வந்துட்டு சேல் போட்டிருக்காங்க. இது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலா, இது பிக் பில்லியன் டேஸ் ஆயிரமோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தா இப்போ 500 தான் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது 600 இதோட ப்ரைஸு. ஸோ இது என்ன மைக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயர்லெஸ்ஸு vlogging மைக் தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து இது ஃபஸ்ட் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு டெலிவரி ஆகிறதுக்கு. 5 டேஸ் மேலே ஆயிடுச்சு. டியூஸ்டேன்னு போட்டிருந்தான் டெலிவரி. பட் வந்துட்டு இன்றைக்கே மண்டே, இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டெலிவரி வந்துருந்தது. எஸ், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600. இந்த பில்லில் பார்த்தா தெரியும். ஃப்ரீ டெலிவரி தான் போட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணோன்னா இதாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸு. ஸோ என்ன மைக் இப்படி இருக்குது, K8ஓடது, K8ஓட ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மைக் வந்துட்டு வெளியெல்லாம் போகும்போது மைக் ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா நாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் எடுக்க முடியல. நம்மளால் நார்மல் கேமரா வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே வெளியே இருக்குது, அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கேட்குது. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ அதனால் மட்டும்தான் நான் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஃபோன்லேயே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது, பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நான் போட்டிருக்க எந்த வீடியோக்குமே நான் மைக் யூஸ் பண்ணல. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோவில் கூட மைக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக ஃபோனோட அந்த சவுண்ட் குவாலிட்டி தான். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதோ கேஷ்பேக்கோட கார்டு கொடுத்துருக்கான். ஓப்பன் பண்ணோன்னே யூ வின் அப் டு 100 கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் யுவர் நேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எஸ், மைக் நல்லா இருக்குது பார்க்குறக்கே. நீ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படி தான், என்ன மைக்கடா வாங்குறது, வாங்க நல்லா இருக்குமா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே இருக்கோம். நானும் அந்த மாதிரி தான் நிறைய யோசித்தேன் எந்த மைக் நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை டேபிள் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் மைக் தான், டபுள் கிடையாது, சிங்கிள் மைக் தான். ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு, அப்புறம் ஐஃபோனு, டேப்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வ்ளாகிங்க்கு, லைவ் ஸ்ட்ரீமுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக் யூஸ் பண்ணலாம். மைக்கு இது கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது மைக் பார்க்குறக்கே. பேக்கிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சார்ஜிங் கேபிள், யூசர் மியூச்சுவல். இது எப்படி யூசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன, அப்புறம் பேக்கிங் லிஸ்ட் என்னென்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்து எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மைக்கில் கண்டினியூ பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கிறேன் நானே. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ மைக்கில் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. கனெக்ட் த ரிசீவர் இன்டு த இன்டர்ஃபேஸ் ஆஃப் த மைக்ரோஃபோன் அண்ட் இண்டிகேட்டட் லைட் வில் ஃப்ளாஷ். ஃபஸ்ட்டு வந்து இது ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. எப்படின்னா அந்த ரிசீவர் வந்துட்டு ஃபோனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஃபோனை வந்துட்டு கீழே இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனை வந்து ஒரு 3 to
4 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஆக்சுவலி அதில் வந்துட்டு ரிசீவரில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் எரியும். தென் வந்து மைக்கில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் லைட் இப்படி எரியும். ஸோ எரிஞ்சோன்னே கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம அது ரெக்கார்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப இது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது எதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ ஐஃபோன் அப்படின்னா இதுதான் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறக்கு. இப்போ நமக்கு என்னது வந்து சி டைப் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஐஃபோன் 15 வந்து சி டைப் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன்ஸில் வந்துட்டு இந்த 13 14 வச்சிருக்கவங்களுக்கு வந்துட்டு இதை வச்சு தான் ஃபோனில் கனெக்ட் பண்ணும். இதை கனெக்டர். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் நல்லா இருக்கு. ஐ திங்க் ஸோ சவுண்ட் குவாலிட்டிஸுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ சும்மா ப்ளே பண்ணி செக் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் சார்ஜர் இங்கே கொடுத்துருந்தாங்க. இது வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஸோ நைஸ், நல்லா இருக்கு. நீங்களும் பை பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் சூப்பராக இருக்கு சீரீஸாக. பட் வந்து நல்லா இருக்கு. நீ போக போக நீ நம்ம எல்லா வ்ளாக்ஸுமே இந்த மைக்கில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம். வெளியே போகும்போது எல்லாமே இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வேணா வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பை பண்ணிக்கோங்க. அமேசானில் ரேட் வந்து 600 நான் பை பண்ணும்போது. பட் இப்போ ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ 500 சம்திங் போட்டிருக்காங்க. போய் குயிக்காக வாங்கிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன் வித் மீ. டாடா.